ஹாய் பிரேஸ் லார்ட். குட் ஃப்ரைடேல நம்ம வந்து ஏசப்பாவோட சாக்ரிஃபைஸ் சஃப்ரிங்கை நினைவு கூறுறோம். ஆமாம், அவர் மூலமாக, அவரோட சாக்ரிஃபைஸ் மூலமாக நமக்கு ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. சாபத்துலேயும் பாவத்துலேயும் ஒரு விடுதலை. அவரோட சஃப்ரிங் மூலமாக நமக்கு இப்போ ஹீலிங், ரெஸ்டோரேஷன்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் அதோட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் இழந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏசப்பா நமக்கு மீட்டு எடுத்து கொடுத்துருக்காரு. பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவன் கூட ஒரு ஐக்கியம் வைக்க முடியும். அது ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். அவர் இன்னைக்கு நம்ம அவரோட பரிசுத்தாவே ரிசீவ் பண்ணி நம்ம இப்போ அந்த ஐடென்டிட்டியில் இருக்கோம். தட் வி கேன் கால் அவர் செல்ஃப் சன் அண்ட் டாட்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவனோட பிள்ளைங்களா நம்ம வந்து ஒரு ஐடென்டிட்டியை கொண்டு வந்து தேவனோட சமூகத்தில் நம்ம நிற்கிறபடி, அதே போல் நம்ம பரலோக ராஜ்யத்தில் அவர் நம்மளை ஏற்கும்படியாக ஏசப்பா வந்து நமக்காக இவ்வளோ பெரிய சஃபரிங்கும் சாக்ரிஃபைஸும் கோத்ரூ பண்ணியிருக்காங்க. இதுதான் குட் ஃப்ரைடே. அவரோட சஃபரிங், அவரோட சாக்ரிஃபைஸ் தான் நம்மளோட ரெஸ்டோரேஷன். இது மூலமாக தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுது. அதுக்கு நம்ம ஏசப்பாக்கு கொடான கொடி நன்றி செலுத்தணும். காட் பிளெஸ் யூ.